வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கம் லொக்கேஷனில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கும். 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கும். ஸோ 30 ஃபீட் ரோடு உங்களுக்கு ஒரு பக்கம் 24 ஃபீட் ரோடு. ஸோ இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. ஆக்சுவலி 2016 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடு. ஸோ 9 இயர்ஸ் ஓல்டு. ஸோ நார்த்து பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க எலிவேஷன் நார்த் ஃபேஸிங். ஆக்சுவலி நார்த் வெஸ்ட் கார்னரு ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் உங்களுக்கு. ஸோ 41 அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு, 41க்கு 28 சைஸு. ஸோ நார்த்து பக்கம் உங்களுக்கு 41 அடியும், வெஸ்ட்டு பக்கம் உங்களுக்கு 28 அடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி அவைலபிளாகவே இருக்குது. ஸோ நல்ல தார் ரோடு உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு. ஸோ உள்ள என்ட்ரானது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸு, ஒரு இன்னோவா டைப்பில் கார் கண்டிப்பாக இதில் பார்க் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு 2-3 டூ வீலர் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு வீடு. ஆனால் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும். மற்றபடி உங்களுக்கு வேறு பெரிய செலவு எதுவுமே இந்த வீட்டில் கிடையாது உங்களுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கார்னர்ன்றதால வென்டிலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ சுற்றி உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ கோட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் கம் டைனிங் ஏரியான்னு சொல்லலாம் அது. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு கம் டைனிங் ஏரியா, கிச்சன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு பெட்ரூமு, காமன் அட்டாச் டாய்லெட் ஒன்று. பேக் ஏரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ்க்காக பின்னாடி வேணால் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், வெசல் வாஷிங் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. ஃபால் சீலிங், வுட் ஒர்க்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருந்த ஓனரே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும்னா அதை மட்டும் தான் உங்களுக்கு செலவு இருக்கே தவிர பெரிய செலவு இந்த வீட்டில் எதுவும் கிடையாது உங்களுக்கு. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீடு. ஸோ இது வந்து ஒரு CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. பேங்க் லோன் தாராளமாக நீங்கள் பேங்க் லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். 75% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தர முடியும் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேலே. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஞ்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 2 பெரிய பெட்ரூம் உங்களுக்கு, 2 பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கு, வெசல் வாஷிங்க்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதியில் வலசரவாக்கமில் பார்த்தீங்கன்னா 1/2 கிரவுண்ட் வீடு கட்டி விற்றுட்ருக்காங்க பில்டர்ஸ் எல்லாம். ஸோ நியூ வில்லாவாக இருந்துச்சுன்னா மினிமம் உங்களுக்கு 2.90 3.25 வரைக்கும் சொல்கிறாங்க ஆஃப் கிரவுண்டில். இதே மாதிரி டியூப்ளெக்ஸ் வில்லா 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா 2.9 3.34 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. வேறு இந்த வீடோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ 1150 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1150 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2100 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த பில்டிங்க்கு ஓனர் கவர் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 crores. ஸோ 2.25 கோடி வருது ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஸ்லைட்லி நெகோஷியபிள் உண்டு பேஸ்ட் ஆன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நம்ம எத்தனை நாளில் டீலை முடிக்கிறோம், ஸோ எப்படி முடிக்கிறோன்றதை பொறுத்து ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நெகோஷியபிள் இருக்குது. ஸோ உங்களை படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத வேஸ்ட் திங்ஸ்லாம் கூட நீங்கள் அங்கே போட்டு வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வீடு. ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க நீங்கள். இது வந்து நான் சொன்ன மாதிரி கார்னர் ப்ராப்பர்ட்டி, நார்த் வெஸ்ட் கார்னரு. ஸோ உங்களுக்கு பகலெல்லாம் உங்களுக்கு லைட்டே தேவைப்படாது, அந்த அளவுக்கு நல்லா 2 பக்கம் நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஸோ நார்த் பக்கம் 41 ஃபீட் சொல்லியிருக்கேன், வெஸ்ட் பக்கம் 28 ஃபீட் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே போனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஞ்ச் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு மினி ஹால்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங்கு, கபோர்டு, லெஃப்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ஓனர்ஸ் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடு நம்ம வாங்குறதால நம்ம தாராளமாக அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாமே. பெரிய செலவு கண்டிப்பாக எதுவுமே கிடையாது வீட்டுக்கு. ஜஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும், அது மட்டும்தான் அந்த வீட்டுக்கு செலவு. மற்றபடி வேறு எந்த பெரிய செலவும் கிடையாது. ஸோ இந்த ஏரியா வந்து நல்ல பிரைமான லொக்கேஷன். வலசரவாக்கம் ஆலப்பாக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைமான லொக்கேஷன். நிறைய CBSE ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 kilometers தான் வரும். மீனாட்சி ஜெனரல் காலேஜ் இருக்குது இந்த வீடு பின்னாடி. உங்களுக்கு மீனாட்சி ஜெனரல் காலேஜ் இருக்குது, ACS, சவிதா ஸ்கூல்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பொன்னி வித்யாசலம் ஸ்கூல், தேவி அகாடமி ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூலு, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு 2 to 3 kilometers சரௌண்டிங்கில் நிறைய பெரிய CBSE ஸ்கூல்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. சூப்பர் மார்க்கெட்ஸு, காய்கறி கடை, பால் கடை எல்லாமே இந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 kilometer டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. 30 ஃபீட் ரோடு ஒரு பக்கம் 24 ஃபீட் ரோடு. நல்ல டீசெண்டான ஏரியா. ஸோ நல்ல அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வலசரவாக்கம்னு சொல்கிறது. சென்னை வெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. 2-3 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்ட் ரேட் உங்களுக்கு லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டே வந்து உங்களுக்கு 2 கோடிலேருந்து 2.25 கோடி தான் இருந்தது. இன்றைக்கி அப்படியே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ 3 வருஷம் முன்னாடிலாம் இங்கே லேண்ட் வாங்கணும், கிட்டத்தட்ட இன்றைக்கி 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கலாம். அவங்க ஒரு கிரவுண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி தேதியில் அவங்க கையில் 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். 2.25 வாங்கின லேண்டு இன்றைக்கி 3.25 போகுது. ஸோ அதே மாதிரி இந்த வீட்டு கண்டிப்பாக லேண்டு உங்களுக்கு 1150 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும். நல்ல ஆக்சுவலி ரீசேல் வேல்யூ கூட இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. இது உங்களுக்கு எல்லா ரூம்லையுமே உங்களுக்கு வுட் ஒர்க்ஸு, ஃபர்னிஷிங் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாருமே மேண்டேட்டரி 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. உங்களுக்கு பகல் லைட்டே தேவைப்படாது, அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீடு உங்களுக்கு.
ஸோ லேண்ட் ஏரியா 1150 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் வெஸ்ட் கார்னர் 30 ஃபீட் ரோடு ஒரு பக்கம் 24 ஃபீட் ரோடு, செமி ஃபர்னிஷ்டு, 9 இயர்ஸ் ஓல்டு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2.25 கோடி, 2.25 crores. ப்ரைஸ் கண்டிப்பாக சைடு நெகோஷியபிள் உண்டு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குறதுக்கு இருந்தாலும், நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வச்சுருந்தாலும் என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.